மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த படியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கின்றோம். அன்னையானவள் நமக்கு துணை செய்கின்றார், நம்முடைய குறைகளை கேட்கின்றார். ஒவ்வொரு நாளும் குறைகளை போக்கி நமக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுத் தருகின்றார். அருள் நிறைந்தவராக, ஆற்றல் மிகுந்தவராக, இரக்கம் உள்ளவராக இருக்கக்கூடிய இந்த தாய் நம்முடைய குறைகளை இன்று கேட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளை செய்ய நாம் வேண்டவும். இறையாசிர் நமக்கு தொடர்ந்து கிடைக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்த அனைத்து குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுமற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது.
எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகேசியாவின் தாய் அதேலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்த்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசர் ரோமியோவின் மகளும் அகசியாவின் சகோதரமான யோசப்பா அகசியாவின் மகன் யோவாதை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவள் கொல்லப்பட்டதிலிருந்து அரசிலம் புதர்வல்களில் ஒருவர். அனைவரையும் அவள் செவிலிய தாயும் தனது பள்ளி அறையினுள் அத்தாலாவின் பார்வையிலிருந்து யோசாவை மறைத்து வைத்தாள். எனவே அவள் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாக இருந்தான். அந்நாட்களில் அதேலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரசர் மெய்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோர் 100 தலைவர்கள் குரு யோதாதாவை வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்துக்குள் கூட்டி சென்றனர். அங்கு அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோதாதாவை கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாட்களில் விடுப்பில் செல்வோர், பணியோர் போர் ஆகியோர் தங்கள் வீரர்களை அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோதாதாவின் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசனின் ஈட்டிகளையும் கேடங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தனர். காவலர்கள் கையில் படையினர்கள் தாங்கி திருக்கோலையும் தென்புறமும் தொடங்கி வடப்புறம் வரை பலிப்பீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து கொண்டனர். பின்பு அவர்கள் இளவரசரை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தனர். இவ்வாறு அவர்கள் திரிபொழிவு பெற்று அரசன் அனைவரையும் கைத்தட்டி அரசர் நீடூடி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தாலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணில் அருகில் நிற்பதை, படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுவதை, அவன் அருகில் இருப்பதை நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதை கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோதா படைகளையும் பேறு பெற்றவர்களிருந்து 100 தலைவர்களை நோக்கி, பணியாளர்களிடமிருந்து வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனால் வரும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவர் இல்லத்திற்குள் கொள்ளலாகாது என்று கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயில் அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோதாதா ஆண்டவரின் பக்கமும் அரசர் மக்கள் பருப்புக்கமும் ஆண்டவரிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசர்களும் மக்களும் ஆண்டவரின் மக்களாக இருப்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் அரசரும் மக்களும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பின்பு நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் யோதாவின் கோவிலுக்குள் சென்று பலிப்பீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். யாகாபாவில் அர்ச்சனை
மதத்தினை பலிபீடத்தை முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தாலியாவில் வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 132 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார், அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்ததால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும்.
அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர முடியாது. இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமி இது. அவள் அரசாட்சி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணி இது. அப்படிதானே? எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம், பாரத்தோடு வந்திருக்கிறோம், கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம், கவலைகளோடு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு தாயை பார்க்க தான் வந்திருக்கிறோம், ஒரே ஒரு அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இரண்டு பேரையும் பார்க்காமல் நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டங்கள் தீரணும், கவலைகள் தீரணும்னா நிச்சயமாக செய்யாது, நடக்காது. உங்கள் உள்ளம்தான் இன்று உடைந்து போயிருக்கிறது, உள்ளம் குழம்பி இருக்கிறது, உள்ளத்தில் தெளிவில்லை, எது சரி எது தவறு என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அன்னை மரியானவள் நமக்கு சொல்லித் தருவார் எது சரி எது தவறு. நம் ஆண்டவர் இயேசு உண்மையை போதித்தார். கடவுளுக்கும் பணத்துக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. நீ இங்கே வந்து உட்கார்ந்திருந்து அன்னை மரியாதத்தில் எனக்கு நிறைய கோடிக்கணக்கான பணம் வேணும், பெரிய வீடு வேணும், உலகத்தில் மக்கள் வியக்கத்த அளவுக்கு நான் வந்து வசதியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், எல்லோரும் என்னை போற்றணும் என்று சொன்னால் ஒருவேளை சின்ன குழந்தைகளாக இருக்கிறபடியினால் நமக்கு என்ன செய்வதை சொல்லி தருவார், அதை செய்து தருவார். ஆனால் மிகப்பெரிய செல்வத்தை அவர் தர விரும்பக்கூடியது யார் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசுவை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இதயம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே தான் புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு சொல்லிக் கொள்வார், ஆண்டவரே என் இதயத்தை உமக்காகவே படைத்தீர், அந்த இதயம் உம்மிடத்தில் வந்து இளைப்பாறும் வரைக்கும் அது நிம்மதி அடைவதில்லை. நமக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும். ஆனால் நம்முடைய இதயங்களில் ஆண்டவர் இயேசு இல்லை, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் இல்லை. அது நல்ல நிலமாக இருந்தால் இயேசுடைய வார்த்தைகள் விதைகளாக இருக்கிற பொழுது அது வளர்ந்து அது பூ பூர்த்து காய் கார்த்து கனி கொடுக்கும். குடும்பங்களில் சமாதானம் இருக்கும், உள்ளுக்குள் ஆனந்தம் இருக்கும். உலகம் உங்களை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உலகம் உங்களை பகைக்கலாம், உலகம் உங்களை தவறாக பார்க்கலாம். ஆனாலும் உண்மையாக இருக்கக்கூடிய ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்குகிற பொழுது, அவரையே ஒப்பற்ற செல்வமாக நாம் ஏற்று வாழுகிற பொழுது நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள், திரும்பலில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அன்னை இடத்தில் கேளுங்கள். அன்னையானவள் சென்ற இடத்திலெல்லாம் ஆசிரியைத்தான் கொடுத்தார். எலிசபெத்தை சந்திக்கிறார், அவரை வாழ்த்தி பேசுகிற பொழுது எலிசபெத் உடனடியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்த தாய் என்னிடத்தில் வர நான் யார்? இவருடைய வாழ்த்து செய்தியை நான் கேட்ட பொழுது என்னுடைய வயிற்றிலிருந்த குழந்தை பேருவகையால் மகிழ்ச்சியால் தொல்லிற்று, நானும் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டேன் என்று உண்மையான வார்த்தைகளை சொல்கின்றார். அன்னை இடத்தில் பேசுகிற பொழுது தூய ஆவி கண்டிப்பாக செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். நீங்கள் எது நடக்காதோ அத்தனை நன்மைகளும் நடக்கும். கடவுளால் இயலாதது ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நம் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த இந்த தாய் தான் தன்னுடைய வாழ்க்கையில் எலிசபெத்தை சந்தித்து விட்டு இவ்வாறு நம் கடவுளை ஏற்றி போற்றுகின்றார். எனது உள்ளம் கடவுளை பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்கின்றது. அந்த தாயுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவை தவிர, கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை. கடவுளுடைய வார்த்தைகள் தான் அதிகமாக இருந்தது. எனவே தான் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை பெரிய பெரிய காரியங்களையும் அவர்களால் ஏற்று செய்ய முடிந்தது. அவர் செய்யவில்லை,
அவர் அடிமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆனால் கடவுள் அவருடைய உள்ளம் தூயதாக இருந்ததால், உள்ளம் நன்மை நிறைந்ததாக இருந்ததால் அவரை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி உலகத்தின் தாயாக என்று அவர் உயர்த்தி இருக்கிறார். அவர் வழியாக மதம், இனம், மொழி எந்த வேறுபாடுமின்றி இன்று அவரை தேடி வரக்கூடிய அத்தனை பேருக்குமே நன்மைகளைத்தான் பொழிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற இதயத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அது கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு முறை என்னுடைய பங்கிலே நான் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது படுக்கையிலே கிடக்கக்கூடிய ஒரு தாய், அன்னை மரியாள் மீது அதிக அளவு பாசம், ஆர்வம், தினந்தோறும் ஜெபமாலை, ஒரு நாள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் தவறுது கிடையாது. ஆனால் வாழ்க்கையிலே அவர் நினையாத ஒரு காரியம் அவருக்கு ஏற்பட்டது. சின்ன வயது, படுக்கையில் இருக்கிறார், வேற ஒன்றில் பெரிய நோய், இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து விடுவார் என்று அந்த செய்தி வந்தவுடனே தகர்ந்து போகிறார். அவரை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அவரிடத்தில் பேசிய வார்த்தைகள் இன்றும் என்னுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையான வார்த்தைகள். தன்னுடைய வாழ்வு முடிந்து போகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. 5 பிள்ளைகள் அங்கே பக்கத்தில் இருக்கிறார்கள். நான் அவருக்கு ஒரு நற்கருணை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறேன். அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ என் மனதில் தெரியும். இவர் கண்டிப்பாக விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்பி வாழக்கூடியவர், அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவர், தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும். இவர் விண்ணகம் செல்வதற்கு என்னால் ஒரு குருவாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் இறந்து விடுவார் என்ற செய்தியை அவரிடத்தில் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம்பிக்கை இருப்பதை கண்டு, தொடர்ந்து இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள், தளர்ந்து போகாதல் என்று ஊக்கமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது படுக்கையில் கிடக்கக்கூடிய ஒரு சிரித்த முகத்தோடு என்னை பார்த்து சொன்னார், ஃபாதர், எனக்கு ஒரு கவலை இல்லை. என்னை படைத்த ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு நாளும் அவர் என்னை கைவிட்டதில்லை. அவர்தான் எனக்கு செல்வமாக இருக்கிறார். இன்று நான் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும், பொருள் செல்வங்கள் கூட இறைவன் எனக்கு கொடுத்த தானம். எனவே நான் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் பாருங்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய 5 பிள்ளைகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஃபாதர். அவங்ககிட்ட சொல்லுங்க, அழ வேண்டாம் என்று சொல்லுங்க. படுக்கையில் இன்னும் 2-3 நாட்கள் இறந்து போகக்கூடிய சகோதரி என்னிடத்தில் வேண்டுகிறார், இந்த பிள்ளைகளை அழ வேண்டாம் என்று சொல்லுங்கள். நிமிர்ந்துதான் இருக்கிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள்? எதற்காக கலங்குகிறார்கள்? கடவுள் நம் மத்தியில் இருக்கிற பொழுது எதற்கு பயப்பட வேண்டும் என்று தான் உயிர் போனக்கூடிய நேரத்தில் கூட மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அவருக்கு தேவையான நல்ல ஒரு ஒப்பர் சார்ந்தை கொடுக்க விரும்பினேன். நீங்கள் ஒப்பர வருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் பெற விரும்புகிறீர்களா என்று கேட்டவுடன் கண்டிப்பாக ஃபாதர் என்று சொல்லி தொடக்கத்திலே சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், நான் ஒரு பாவம் செய்யல ஃபாதர், நான் எதையும் செய்யவில்லை, எதன் மீதும் ஆசைப்பட்டது கிடையாது. நேரம் கிடைத்த நேரத்திலெல்லாம் அன்னை இடத்திலே வேண்டியிருந்தேன். எனவே நீங்கள் எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பாவ சங்கீர்த்தனை அழகாக முடித்து கொண்டார். எனக்கும் திருப்தி ஏற்பட்டது. அவருக்கு வேண்டிய எல்லா கடமைகளையும், ஆயத்தத்தை நான் செய்து முடித்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கடைசியில் அவர் என்னிடத்தில் எதை கேட்டார் என்று சொன்னால், அந்த ஹெட்ஃபோனை கொடுங்க ஃபாதர். நம்மளை ஹெட்ஃபோனை போட்டு பிள்ளைகளை நல்லா படிக்கிறோம், மொபைலில் பார்க்குறோம், ஹெட்ஃபோனை கொடுங்க. அந்த பிள்ளைகிட்ட, மூத்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, மாதாவுடைய பாடலை ஒன்று போடு என்று சொல்லி வேதனையோடும் வலியோடு இருந்த தாய் 2 காதுகளிலும் அந்த இதை வைத்து, அந்த ஹெட்ஃபோனை வைத்து அவர் மாதாவே நீரே துணை என்ற பாடலை செய்கிறது அழகாக கேட்டு அமைதியாக உறங்குவதை நான் பார்த்தேன். அவருடைய அடக்குச் சடங்கிலும் பங்கெடுத்தேன். அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு இறங்கி வருவதை, அன்னை மரியாளின் துணை இருப்பதை நான் உணர்ந்தேன். எனவே அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நாம் உண்மை என்னன்னு தெரியாது. வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் இருந்தால், ஒருவேளை நாம் வசதியாக வாழ்ந்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நாம் தவறாக நினைக்கிறோம். அது தவறு. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லையோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்காது, பொறுமை இருக்காது, நன்மைகள் நடக்காது, ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. திருப்பாடல் 63 படிக்கிறோம், தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக ஏங்கி ஜெபிக்கிறார். இவ்வாறு மன்றாடுகிறார், ஆண்டவரே நீரே என் இறைவர், என் உடல் உன்மீது தாகம் கொண்டிருக்கிறது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக காத்திருக்கிறது, எனவே நன்மைகளை செய்யும் என்று சொல்லி வேண்டுகின்றான். தன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காத நன்மைகள் எல்லாம், யாராலும் கொடுக்கப்படாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடவுளிடமிருந்து கிடைக்கும் என்று முழுமையாக நம்புகிறான். அவருக்காகவே காத்திருக்கிறான். அவரையே வாழ்நாள் முழுவதும் போற்றுவேன், அவருக்கு முன்பாகவே கை ஏற்றுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்கிறான். படுத்து உறங்கக்கூடிய வேளையில் கூட அவரையே நினைத்திருப்பேன். இரவு விழிப்பு நேரங்களில் கூட அவருடைய எண்ணங்களை, அவருடைய செயல்களை நினைத்து நான் மகிழ்வேன் என்று சொல்லி அது தாவீது அரசன் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். புனித பவுலும் தன்னுடைய வாழ்க்கையிலே உலக செல்வங்களை எல்லாம் குப்பை என்று கருதி ஆண்டவர் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என்று
அவர் ஏற்றுக்கொண்டதால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அவர் வாழ முடிந்தது. பல நேரத்தில் எதை உண்பது எதை குடிப்பது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். விவிலியம் சொல்கிறது, எதை உண்பது எதை குடிப்பது என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதை நீங்கள் தேட வேண்டாம். ஏனென்றால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று, இந்த தேவையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் தந்தைக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய ஆட்சியில் பங்கெடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். எல்லா நேரத்திலும் மன்றாடுங்கள், கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார், உண்மையின் பாதையில் நடக்க செய்வார். நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 5 முதல் 6 வரையும் படிக்கிற பொழுது, உன் ஆண்டவராகிய கடவுளை முழு மனதோடு நம்பு, உன் ஆண்டவராகிய கடவுளை முழு மனதோடு நம்பு, உன் சொந்த அறிவாற்றலில் சார்ந்து நில்லாதே, எதை செய்தாலும் அதை ஆண்டவருக்காகவே செய், அப்பொழுது உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று விவிலியம் அழைப்பு கொடுக்கிறது. நற்பேர்ச்சியிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். எனவே இந்த நாளில் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டது போல, எலிசபெத் ஏற்றுக்கொண்டது போல, இந்த தாவீது அரசன் ஏற்றுக்கொண்டது போல, புனித பவுல் ஏற்றுக்கொண்டது போல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருமே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, கடவுளையே செல்வமாக ஏற்றுக்கொள்கிற பொழுது அனைத்து செல்வங்களையும் நமக்கு தந்து நம்மை வழிகாட்டுவார். நம்முடைய தாய் பேரின்பத்தை அடைந்திருக்கிறாள், பேர் இரக்கமுடைந்தவராக இருக்கிறார். எந்த கஷ்டத்திலும் நம்மளை விடமாட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரத்தில் எனக்கு குறையே அந்த அம்மா கேட்பாங்களா, என்ன புரிஞ்சுக்குவாங்களா, என்ன உண்மையில அன்பு செய்கிறாங்களா நீ கேட்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த இடத்தில் அன்னை மரியாள் உயிரோடு இருக்கிறாள். ஒருவேளை இந்த இடத்திற்கு வராத சகோதர சகோதரிகள் இந்த இடத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும். அன்னையின் ஆசிரியரை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும். செய்ய முடியாத காரியத்தில் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார். உடலில் நோய் ஏற்பட்டவர்களுக்கு உடலில் நோயை தீர்த்து வைக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வருகிறார். இப்படி மனதில் உள்ள வேதனைகளை கவலைகளை அறிந்து அதற்கேற்றார் போல அனைத்தையும் அந்த தக்க நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய தாய் நம் மத்தியில் இருக்கிற பொழுது நீ கவலை வேண்டாம், அவர் உண்மையான செல்வத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். எனவே இந்த நாளில் இந்த கருத்துக்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடவும், அன்னையை நமக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாம் வேண்டுவோம். செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி நாம் அவருக்கு வணக்கம் செலுத்துவோம், வாழ்த்து சொல்லுவோம். ஆமென். அன்பின் பலியாயேற்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பார், உன்படும் மனதின் துயர் தீர்ப்பார், உன்படும் மனதில் துயர் தீர்ப்பார். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வார். அன்பின் பலியாயேற்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைய அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிர்ந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று
வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்புளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் இது நோக்கத்துடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றினும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, உணர்வாய் உணர்வாய் வாய் இறைவா, என் உயிராய் உணர்வாய் வாய் இறைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடும் விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் வரம் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னின் கலந்திடும் பொது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்திடும் உன் அன்பு தரும் இறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவும் நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறைத்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடவும். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Vilanchani.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் வழி நடத்துவார்.